Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 50 days live weight loss challenge-ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே வந்து 16 அப்புறம் 17 ரெண்டு நாளோட வீடியோ இன்னைக்கு கொடுக்கிறேன். நேத்து வீடியோ நான் அப்லோட் பண்ணல. சோ ரெண்டு நாளோட வீடியோ இன்னைக்கு கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோனே டே 16ஓட weight என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்க. இது 16வது நாள் காலையில பார்த்த weight கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. 79.800 இருந்தேன். வெயிட் வந்து இப்போதைக்கு குறையவே இல்லை, அதிகமாகுது, ஒரு நாள் குறையுது, அந்த மாதிரி தான் இருக்குது. வெயிட் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் பீரியட்ஸ் டைமில் வந்து வெயிட் நமக்கு கரெக்டாக நார்மலாகவே நம்மளோட வெயிட்டை வந்து நம்மளால் எப்பவும் கணிக்க முடியாது. ஒரு 2-3 நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறமா தான் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஓ இவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டது. ஸோ அடுத்து வந்து டே 17ஓட வெயிட்டை இப்போ பார்த்துட்டு வாங்க. டே 17ஓட வெயிட் இப்போ பார்க்கலாம். 79.500 இருக்கேன். ஸோ இது வந்து வெயிட்டை கணிக்க முடியலை இன்னும், அது ஏறி இறங்கி நமக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்த நாள் வந்து ஆப்போசிட்டாக வெயிட் அப்படியே குறைஞ்சிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட வெயிட் லாஸ் சர்க்கிள். ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும். அதனால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னால நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்படி நினச்சிட்டு டயட்டை விட்டு நீங்கள் வெளியேவும் வரக்கூடாது. அதுதான் நான் இதை தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இன்னொரு விஷயம், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது டயட்டு ஃபாலோ பண்ணவே எங்களுக்கு முடியலை, எவ்வளோ டயட்டு ஃபாலோ பண்ணாலும் வெயிட் குறையவே இல்லை சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்பாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்காது, ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். நீங்கள் என்ன தான் டயட்டு ஃபாலோ பண்ணாலும் வெயிட் லாஸ் ஆகாத மாதிரியே இருக்கும். அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரி டயட்டு ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் லாஸ் இருக்கும். இப்போ லோ கார்ப் அப்படின்னா நிறைய பேர் என்னென்னா சோறு எடுக்கிறது கூட லோ கார்ப் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது, சோறு எடுக்கவே கூடாது லோ கார்ப் டயட்டில். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் நீங்கள் அங்கங்கே பண்ணுறப்போ உங்களோட வெயிட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது, டயட்டு ஃபாலோ பண்ணுறீங்க, வெயிட் குறையலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக்கப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தைராய்டோ பிசிஓடோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான டயட் இருக்குது, தைராய்டு பிசிஓடிக்கான டயட் இருக்குது. அந்த டயட்டு ஃபாலோ பண்ணுறப்போ வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, ஏதோ உடம்புல பிரச்சனை இருக்கிறப்ப தான் என்ன பண்ணாலும் வெயிட் குறையாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது மருந்துகள் எடுக்கலாம். இப்போ நான் வந்து நிறைய ஆன்டிபயோட்டிக்கெல்லாம் எடுத்தனால எனக்கு வெயிட் வந்து டக்குன்னு ஏற ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் கூட இருக்கலாம். ரீசெண்டாக ஒரு சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுப்பாங்க, அதனால கூட அப்படி இருக்கலாம். ஸோ எதனால் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா டயட்டை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் கவனம் செலுத்திக்கோங்க. என்ன டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த டயட்டில் என்ன நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கக்கூடாது இதை வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டயட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆண்களை மாதிரி பெண்களுக்கு வந்து வெயிட் லாஸ் அவ்வளோ ஈஸியானது கிடையாது. பெண்களுக்கு உடம்புல கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று, அவங்களோட ஹார்மோன் சைக்கிள் வந்து ரொம்ப ஏறி இறங்கி அதை சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இது. அதனால் நமக்கு வந்து வெயிட் குறையிறது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் ஆகலைன்னு நீங்கள் டிமோட்டிவேட் ஆக வேண்டாம், கண்டினியூ பண்ணுங்கள். என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான மெடிசன்ஸையும் எடுத்து நீங்கள் டயட்டும் ஃபாலோ பண்ணுறப்போ கண்டிப்பாக குறைக்க முடியும். எல்லாராலையுமே வெயிட் லாஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு அப்புறம் வந்து இன்றைக்கி டயட்டில் 2 நாள் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். காலையில் எழும்பி வெறும் வயிற்றில் 1 கப்பு தண்ணி எடுத்துப்பேன். தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா வழக்கம் போல் 1 கப்பு டீயில் வந்து இனிப்பு இல்லாமல் எடுத்துக்கிறது. டீ பொதுவாக 2 வேளை எடுப்பேன், காலையும் சாயங்காலம் 2 வேளையுமே இனிப்பு இல்லாமல் எடுத்துப்பேன். காலை உணவுக்காக ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே போகிறதுனால ஆப்பிள் மட்டும் எடுத்திருந்தேன். மதிய உணவுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பவும் ஒரு முட்டை ஆப்பம் போட்டு ஒரு முட்டை ஆப்பவும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்ருந்தேன். அடுத்ததாக டின்னருக்கு வந்து இட்லியும் அப்புறமா சிக்கன் கிரேவியும் எடுத்திருந்தேன். பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் ஃபங்க்ஷன் இருக்குது, நான் அங்கே கிளம்பிட்டு போகிறேன். அங்கேருந்து வந்து நைட்டு தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேளை இந்த வீடியோவில் கொடுக்கலாம், இல்லை வீடியோ ஷூட் பண்ண முடியாமல் கூட போகலாம், தெரியலை எனக்கு. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோடய எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஒரு 11 மணி இருக்கிறப்பவே குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டோம். போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காடு மாதிரியே இருக்கும். ஏன்னா எல்லாமே விவசாய பூமி தான், அதனால தான் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது. பக்கத்தில் வந்து குழந்தைங்களோட ஸ்கூலு. நான் போகிறப்பவே லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் போயிட்டேன். டின்னர் தான் வந்து நைட்டு சாப்பிட்ருந்தோம், லஞ்சை சாப்பிட்டுட்டு தான் போயிருந்தோம். சயின்ஸ் எக்ஸிபிஷன் தான், அதுவும் ஸ்கூல் டேயும் சேர்த்தாப்பில் கன்வே பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் ஸ்கூல் டே கிடையாது, அதனால் சயின்ஸ் எக்ஸிபிஷன் கூடவே அதையும் கூட முடிச்சிடுறோம் அப்படின்னு
சொல்லி ஒரு 3 நாளாக ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. லாஸ்ட் டே நான் இன்றைக்கி கிளம்பி போயிருந்தேன். நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்து. இதெல்லாமே ஒருத்தர் பண்ணது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கூட அந்த சார் தான் எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க 14 வயசுலேருந்து இந்த பொருட்கள் எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்களாம். நாணயங்கள், பழைய அரிய பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பழைய அந்த முதுமக்கள் தாலின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாலி வகைகள், அதுக்கப்புறம் துருவலை, அதுக்கப்புறம் வந்து கத்தி, அதுக்கப்புறம் பழைய பொருட்கள் எல்லாமே, டேப் ரெக்கார்டரு, அப்புறம் வந்து நாணயங்கள், பழைய நாணயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த காஸ்லைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்படி நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே என்னோடய குழந்தைங்க வந்து முதல் முறையாக நிறைய பொருட்கள் பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி தானே அங்கே வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப நிறைய பொருட்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது ஒரு ரூமில் இருக்கிறது. இதே மாதிரி 3-4 ரூமில் அவரோட பொருட்கள் மட்டுமே வச்சுருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு ஒரு பக்கம் டான்ஸு போட்டி அதெல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. இது எல்லாமே கிராஃப்ட் திங்ஸு குழந்தைங்களோடது. குழந்தைங்க வந்து ஸ்கூல் ஆரம்பித்ததுலேருந்தே குழந்தைங்கள வச்சு செய்ய வச்சு அந்த பொருட்களையே ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொன்னால் இப்போ இருக்க குழந்தைங்க வந்து ரொம்ப திறமையானவங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஸ்கூல் லைஃப் ஞாபகம் வந்துச்சு. நம்மளும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம் இல்லையா. இது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனோட தோன்றுதல்கள் இருக்குது இல்லையா, அதை கொடுத்துருந்தாங்க. புல், அப்புறம் குரங்குலேருந்து மனுஷன், அந்த மாதிரி இது, அப்புறம் ட்ராயிங்கு, அந்த மாதிரி பொருட்கள் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு உண்மையாக ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாமே ட்ராயிங் தான். அப்புறம் வந்து விவசாயம், ஒரு மனுஷன் தோன்றலேருந்து விவசாயம், அதுக்கப்புறம் அறிவியல் ரீதியான வளர்ச்சி, அறிவியல் வந்ததுக்கப்புறமா மனிதனோட கண்டுபிடிப்புகள், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பழைய பொருட்கள் இந்த மாதிரி வச்சுருக்கிறது, அப்புறம் வந்து மண்ணில் செஞ்ச பொருட்கள், அப்புறம் வெண்கலத்தில் செஞ்சு வச்சுருக்க பொருட்கள், இந்த மாதிரி நிறைய பொருட்கள், இந்த மண்ணில் செஞ்ச பொருட்கள்லாம் குழந்தைங்கள்கிட்ட சொல்லி அவங்களே செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் ட்ராயிங், இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே குழந்தைங்க பண்ணியிருக்காங்கன்னா நம்மளால் நம்ப முடியுமா, அந்த அளவு அழகாக பண்ணியிருக்காங்க. ட்ராயிங் ஆர்ட் எல்லாமே குழந்தைங்க உண்மையாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தானியங்கள், விதைகள், பழங்கள், காய்கறிகள், அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாமே குழந்தைங்களோட திறமை. அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறம் கணித வகுப்பு இது பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களை வச்சே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு ரூம்லேயும் குழந்தைங்களை வச்சு ஆர்கனைஸ் பண்ணி அவங்களே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்வரான்மெண்ட்டு அது கொடுத்துருந்தாங்க. நம்ம சுற்றுச்சூழலை எப்படி மாசுபடுத்துகிறோம், எப்படி வச்சுருக்கணும், அப்புறம் இதெல்லாமே லைட்டில் இந்த லைட் எல்லாமே பேப்பர் கப்பில் பண்ணது தான். அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஸ்பீட் மோடில் போட்டிருக்கேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லந்தியாக இருக்கும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ளோர் ஃபுல்லாக பொருட்கள் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து பூனைக்குட்டி பெட் ஷோ பண்ணியிருந்தாங்க. அது உண்மையாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. பெட் ஷோ, அதுக்கப்புறம் வந்து நிறைய கிளி, குருவி, அப்புறம் ஃபிஷ்ஷு, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கிளி எல்லாமே போகிறவங்க கையில் இருந்தது, அது ஜாலியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் மீன், அதுக்கப்புறம் எலி, இது வந்து சின்ன எலி குஞ்சு, அதெல்லாமே கையில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் புக் ஷோ பண்ணியிருந்தாங்க, புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க, புக்கு, பெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு, அதெல்லாமே ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்புறம் சாப்பாடு பொருட்கள், இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்கூலில் இந்த அளவு பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையாக எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா போன வருஷம் வரைக்கும் இவங்க வேறு ஸ்கூலில் போயிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் வேறு ஸ்கூலில் வந்திருக்காங்க. இது வந்து இந்த ஸ்கூலோட பேர் லிட்டில் ஃப்ளவர். ஸோ இப்போ இந்த வருஷம் லிட்டில் ஃப்ளவரில் விட்டுருக்கோம் நாங்கள். இந்த வருஷம் தான் புதுசாக இதெல்லாம் என்னோடய குழந்தைங்க பார்க்குறாங்க. அப்புறம் மீனெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். அதுவும் அந்த குழந்தைங்கள வச்சு ஆர்கனைஸ் பண்ண வச்சுருக்கிறது அதுக்கு இன்னும் பயங்கரமாக ஜாலியாக இருந்திருக்கும். எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பெட்ஸோ, அப்புறம் இந்த ஸ்டால் எல்லாம் போட்டிருக்கிறது வந்து நம்ம எங்கேயாவது ஒரு புக் ஷோ ஏதாவது நடக்கிறப்ப போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ஒரு பக்கம் டான்ஸு, பாட்டுன்னு குழந்தைங்களோட ப்ரோக்ராம் போயிட்டு இருந்துச்சு. இதெல்லாமே எலி, அப்புறம் முள்ளம்பன்றி எலின்னு சொல்லுவாங்கள்ல, முள்ளெலி ஏதோ சொல்லுவாங்கள்ல சம்திங், அதெல்லாம் இருந்துச்சு.
அணில் குஞ்சு, அப்புறம் பறவைகளெல்லாம் ரொம்ப நிறைய போட்டிருந்தாங்க. பாம்பு இருந்துச்சு, முக்கியமாக பாம்பு இருந்துச்சு. அது வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 50 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம உடம்புல வந்து நம்ம அதை பிடிச்சி வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பாம்பை பார்த்தோன்னே நாங்கள் எல்லாம் அலறி அடித்து ஓடிட்டோம். எனக்கு பாம்புனா ரொம்ப பயம். எனக்கு பொதுவாகவே சில மிருகங்களை பார்த்து ரொம்ப பயம். அதை நம்ம மனுஷங்க கூட பழகிறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பாருங்கள், இதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாமே மேலே நம்ம உடம்புல வச்சு நம்ம இது கூட ஃபோட்டோ எடுக்கலாம், செல்ஃபி எடுக்கலாம். 50 ரூபா அந்த மாதிரி. பாருங்கள், இந்த பாம்பு நம்ம கழுத்தில் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தால் சாப்பாடு, ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஃபிஷ் பிரியாணி, அது இதுன்னு ஏகப்பட்ட பொருட்கள். குழந்தைங்களுக்கு தேவைப்படாத வாங்கி கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.